ஆக்சுவலாக இது என்னுடைய ப்ரொஃபஷனும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் என் பேஷனுக்காக இங்கே வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்தேன். ஆனால் இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஏன்னா என்னோட பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, என் அசிஸ்டன்ட் ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்ததுக்கு வர்த்துன்னு ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க நீங்கள் வந்து. ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு ஆட்டிடியூடோ ஹைப்போ இல்லாமல் அவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தாக வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக சொல்லித்தரது, ஒரு டெக்னிக் எத்தனை தடவை மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரதுலாம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் வந்ததுக்கு வர்த்துன்னு ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஆந்திராலேருந்து வந்திருக்கேன். என்னை வந்து 11 டேஸ்லலாம் உன்னால் மேக்கப்லாம் ஒன்றுமே கற்றுக்க முடியாது, அப்படி ரொம்ப என்னை போவே கூடாது, உன்னாலாம் ஒன்றும் கற்றுக்க முடியாது, நான் இங்கே எங்கேனாச்சும் சேர்த்து விடுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. நான் இல்லை மேம் கிட்ட தான் போவேன், எனக்கு 11 டேஸில் அவங்க கண்டிப்பாக உன்னால் முடியும், நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். ஓகே பரவாயில்ல, ஒன் டேலேயே எப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு பண்ண லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் எனக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு நீங்கள் என்னை மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு மேம். அந்த மாதிரி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.